என்ன சார் சட்டத்தை கையில் எடுக்காங்க? ஏன் சட்டத்தை கையில் எடுத்தேன்? பட்ட பகல் ஒரு பொண்ணு கை பிடிச்சி ஒருத்தர் இழுத்தான் சார். சுற்றி வேடிக்கை மட்டும் பார்த்தா ஒருத்தன் வந்து கேட்கல. நானும் பார்க்காம ஓரமாக ஒதுங்கி போனா என்ன சார் ஆகும் சொல்லுங்க? என்ன ஆகும்? மறுநாள் எல்லா சோசியல் மீடியா இளம் பெண் தற்கொலை, மக்கள் போராட்டம், காவல்துறையின் கடமையை செய்யுதுன்னு சொல்லிட்டு 6 மாசம் பிடிச்சி உள்ள போட போறீங்க. 6 மாசம் கழிச்சு வந்து திருப்பி வேற பொண்ணு மேல கை வைக்க போறோம். திருப்பி போராட்டம் நடக்கும். இதானே சார்? சொல்லுங்க, இதானே உங்க சட்டம் சார்? நம்ம சுதந்திரம் கிடைக்கிற காந்திஜி அமைதியா போராட்டம் பண்ணாரு, சுதந்திரம் கிடைக்கல. ஆனா நேதாஜி வெள்ளக்கண்ணை அடிச்சு ஓட விட்டாரு, அப்பதான் சுதந்திரம் கிடைச்சிச்சு. சுதந்திரம் கிடைக்க எப்படி சட்டத்தை கையில் எடுத்தாரோ இப்ப நம்ம நிலைமை அதே மாதிரி தான் சார் இருக்கு. இப்ப கூட பாருங்க, தப்பு செஞ்ச தைரியமா உட்காந்துருக்கான். தப்ப தட்டி கேட்ட என்ன குற்றவாளி மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கு. பணக்காரனுக்கு சட்டம் அடிமையா இருக்கு, சட்டத்துக்கு மக்கள் அடிமையா இருக்காங்க. அப்ப இங்க எங்க சார் சட்டம் இருக்கு? சொல்லுங்க, எங்க சட்டம் இருக்கு? என்ன சொன்னாலும் என்ன பண்ண போறீங்க? என்ன பிடிச்சி உள்ள போட போறீங்க, அவனை பிடிச்சி வெளியே விட போறீங்க, திருப்பி வேற பொண்ணு மேல கை வைக்க போறான். தானே? ஓகே சார், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, நான் மீசியை முறுக்கிட்டு உள்ள போவேன். ஆனா நீங்க ஒரு தப்புக்கு சப்போர்ட்